வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட கட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நடுவில் இருக்க பார்டரை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு மீதி உள்ளதை நல்லா லாங் அம்பர்லா டாப் மாதிரி தைக்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போட் நெக் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு போடுறேங்க. இது ரேட்டு வெறும் 450 ரூபா தான். இது லைட்டாக டேமேஜ் இருக்குது நடுவில். இது நம்ம சாரியாக உடுத்த முடியாது, ஏன்னா நடுவில் இருக்குது. நம்ம ஃப்ளிட்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இப்போ இது முந்தியில் கைக்கு கட் பண்ணிவிட்டு அதவே நான் லைனிங் கொடுக்க போகிறேன். இதில் சால் நம்ம எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா சால் எடுக்கிற அளவுக்கு இது நமக்கு பத்தலை. வாங்க எப்படி நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த நடுவில் இருக்க பார்டரை கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க பார்டர் அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தண்ணியில் அலசி போட்டுங்க. அலசி போடுறதுனால தான் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இந்த எப்படினாலும் அயன் பண்ணுறதுல உங்களுக்கு சுருக்கம் வரத்தான் செய்யும். தண்ணியில் அலசினதுமே அந்த சுருக்கம்லாம் எடுத்துருச்சு. இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் அது கரெக்டாக அதுக்கு அந்த நேராக அந்த பார்டர் மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு நம்ம பிள்ளைங்க வெளியில் போட்டாலுமே நல்லா கிராண்டாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது சீப்பான ரேட்டு தான், வெறும் 450 ரூபா. லைனிங் நான் இதுக்கு 2.5 மீட்ரு எடுத்தேன். கீழே ஸ்கர்ட்டுக்கு 2 மீட்டரும் மேலே 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டாவது மேலே 1/2 மீட்ரு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 மீட்ரு தான் எடுத்தேன். என்னன்னா மேலே நான் ஃபுல் வாயில் லைனிங் போடுறேன். நீங்கள் சன்க்ரேப்பில் லைனிங் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2.5 மீட்ரு எடுத்துக்கோங்க. முந்தியிலே நான் கைக்கும் சேர்த்து நான் அதிலே லைனிங் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வேஸ்ட்டு தான். நம்ம பெரிய பார்டரை கட் பண்ணி கைக்கு வைக்கிறப்ப உங்களுக்கு அது வேஸ்ட்டு தான். இது நடுவில் நமக்கு இது வேஸ்ட் பீஸ் தனியாக எடுத்துடலாம். இப்போ லைனிங் நான் 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது மடிப்பு பாகத்தில் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி 4ஆக போட்டுக்கலாம். 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இது நம்ம போட் நெக் வைக்க போகிறோங்க. போட் நெக்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்க்குறவங்க கண்டிப்பாக நாளைக்கு பாருங்கள். பாப்பாவுக்கு போட்டு உங்களுக்கு அழகாக வீடியோ எடுத்து லாஸ்ட்டில் காமிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இதில் தான் இதுவும் நான் தைச்சது தான். இந்த டாப்பும் நான் தைச்சது தான். இது வீடியோஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் போட்டிருக்கேன். இது நெட்டடு. இது உயரம் 15 இன்ச் இருக்குது. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 15 வைக்கிறேங்க. இது ஹைட்டு 55 இன்ச்சு, 15.5 இன்ச்சுங்க. 15க்கு தான் கணக்கு. ஏன்னா 1/2 இன்ச்சு ஷோல்டரு கீழே நம்ம தையல் போடுறதுக்கு 2க்கும் போயிடும். அதனால் 15 தான் கணக்கு. மீதி 40 இன்ச்சு நம்ம அது ஸ்கர்ட்டில் நம்ம ஒயர் எடுத்துக்கணும். இப்போ 7.5 இருக்குங்க, 17.5 இருக்குது. இது கொஞ்சம் லூஸ் வைக்கணுன்றதுனால நான் 20 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது இது காட்டனுங்க. கண்டிப்பாக தண்ணியில் போட போட நமக்கு சுருங்க தான் செய்யும். அதனால் 10 இன்ச்சு சுற்றலை வைக்கிறேங்க. இது சிந்தட்டிக்னால நம்ம சுருங்காது, அப்படியே தான் இருக்கும். இது ஆனால் கண்டிப்பாக சுருங்கத்தான் செய்யும். அதனால நான் ஏன்னா பாப்பா கொஞ்சம் வெயிட்டும் போட்டால் அதனால் 10 இன்ச்சு நான் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறேன். இது சரியாக இருக்கும். நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். போட் நெக்குன்றதுனால நல்லா அகலமாகவே வைக்கிறேங்க. 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன் ஷோல்டருக்கு. ஆம்கோல் நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு நெக்கு ரொம்ப அகலமாக வைக்கிறதுனால ஷோல்டரும் கொஞ்சம் சின்னதாக நம்ம வச்சுருக்கோம். இது நமக்கு ஆம்கோலோட அகலம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால்
நான் 7 இன்ச் வச்சுருக்கேன். ரெண்டாவது நம்ம ஷோல்டரும் கிராஸாக எடுக்கிறனால 1/4 இன்ச்சு அதுலேயே கம்மியாகும். அதனால ஆம்கோல் உயரம் வந்து எப்பயும் 6 இன்ச்சு நம்ம வைப்போம். இந்த அளவுக்கு இதுக்கு நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கை வச்சு பார்த்தா தையலுக்கு தான் இருக்குது. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நம்ம தையல் போட்டுருவோம். இப்போ கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து ஆம்கோல்லேருந்து நீங்கள் சைடில் இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா அங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே கீழேருந்து இங்கே ஆப்பிள் கட் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து நெக்கு வந்து தைக்கிறப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே 10 இன்ச்சுனா கீழே வந்து 9 இன்ச்சு தான். இப்போ இது வளைவாக நம்ம போட்டிருக்கோம், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு 8.25 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும் பாடி சுற்றளவு. ஏன்னா நம்ம வளைவாக கட் பண்ணியிருக்கோம். ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி வந்து குறைஞ்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே ஸ்கர்ட்டோட உயரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் வச்சு நான் கட் பண்ணுறேன். ஆனால் இந்த இறக்கம் நமக்கு பத்தாது, அதனால் தைக்கிறப்ப நான் கொஞ்சம் இறக்கி தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து போட் நிக் வந்து வைக்கிறனால முன்னாடி பின்னாடியும் நிக் வைக்க ஒரே மாதிரி அளவு இருக்கனால தலைவலி வந்து மாட்ட முடியாது சில நேரம். அதனால் அதாவது நெக்கை அடித்து திருப்பி தையல் போட்டதுக்கப்புறமா பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கி நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரியாக வந்தது. இப்போ இது வந்து நம்ம இருக்கிறத, அதாவது இது 2 பீஸ், அதை நம்ம சென்டரில் அந்த இது வந்தது இல்லையா, அந்த பார்டரை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணலாம். இது 8 பீஸ் மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2ஆக மடித்தா அதை 4ஆக மடித்து அது மறுபடியும் நம்ம 4ஆக மடித்து 8 பீஸ் இதில் இருக்குங்க. 15 இன்ச்சு தான் கணக்கு, 1/2 இன்ச்சு சேர்க்காதீங்க. அது போக 45 இன்ச்சுங்க, சாரி 40 இன்ச்சு கரெக்டாக இந்த கீழே பார்டரை வந்து நான் 1 இன்ச்சு நான் மடித்து தைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒரு இன்ச்சு பார்டர் மடித்து தைக்க போகிறேன். மடித்து தைச்சிட்டு உயரம் வந்து இதுக்கு 56, அந்த 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ நம்ம கீழே 41 இன்ச்சு நான் வைக்கிறேங்க. அதே மாதிரி இது 8.5 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் வந்து 2.5, இந்த பக்கம் 2.5, சென்டரில் 3 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 2.5, சென்டரில் 3 இன்ச்சு நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். அந்த 2.5 இன்ச்சில் வச்சுக்கோ இல்லையா, அதிலேருந்து கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமாக அங்கேருந்து இங்கே கிராஸாக வந்துடலாம். நடுவில் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் 10 இன்ச்சு சுற்றளவுனா 3 இன்ச்சு தாராளமாக போதுங்க. ஏன்னா உள்ளே நம்ம எப்படியும் ஒரு 1/4 இன்ச்சாக தான் தையல் போடுவோம், தாராளமாக போதும். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் குண்டானவங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது 11, 12 அந்த மாதிரிலாம் இருக்குல்லையா, அதுக்கு இங்கிட்டு 2.5 இன்ச்சு, இங்கிட்டு 2.5 இன்ச்சு, நடுவில் 3 இன்ச்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், மேலேருந்து கீழே கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹைட்டு என்னவோ அந்தளவுக்கு. நான் வந்து
41 இன்ச்சு கணக்கு வச்சு பார்டர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கிராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம போய் தைக்க போகலாங்க. இது எல்லா பீஸும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் வந்து 8 ஜாயிண்ட் வரும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. ஃப்ளிட்ஸு வைக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கலாம். அதாவது வந்து சில மெட்டீரியல் வந்து ஈஞ்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ளிட்ஸு வச்சுட்டு, இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பிரியவே பிரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஸ்கர்ட்டு மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணியாச்சுங்க. நம்ம அடுத்து போய் தைக்கலாம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு தைக்கிற வீடியோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.